மோரோவர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் ஆனந்தன் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள் அதிமுக வெளியேறாரு, அவரும் போய் சேர்றதாக தகவல். இந்த மாதிரி பண்றது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு ஒரு பக்கம் குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பார்க்கணும்? இந்த மந்தையில் இருக்கக்கூடியவங்க இந்த மந்தைக்கு மாற வேண்டிய தேவையே இல்லை. அது அதிமுக போன்ற ஒரு பெரிய இயக்கத்திற்கு இது தேவையே இல்லை. இன்றளவும் ஒரு 40 லட்சம் எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அது மீறி ஏன் நடக்குது அப்படின்னா, தொடர்ச்சியான தோல்விகள் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு செல்வாக்கு மிக்க தலைமை இல்லையோ, ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லையோ என்ற மாதிரியான எண்ணம் அந்த கட்சியோட நிர்வாகிகள் மத்தியிலே, தொண்டர்கள் மத்தியிலே வந்திருக்க கூடும். அதையும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தாவேக்கின்ற நியூ ஃபோர்ஸ் வருதுன்றப்போ 2 தாய் கழகங்கள் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? 2 பேருமே திராவிட இயக்க சித்தாந்தத்தில் தானே இருக்கு. பாஜக மத்திய அரசுடைய வேலைகள் இங்க சுலுவா நடக்குதுன்றப்ப அவங்க பெரிய அளவுக்கு இது தாவேக்காவுக்கு ஒரு முட்டுக்கட்டை, திமுக போட்டது போல ஒரு முட்டுக்கட்டை போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கவர்னர் ரவி இருக்கும்போது சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், இப்ப அர்லேக்கர் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். அதனால பாஜக ஒரு இணக்கமான விஷயம் தான் இருக்கு. இவர்கள் தான் கொள்கை எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு மத்திய அரசுக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுத்துட்டு இருக்காரோ அப்படின்ற விமர்சனம் தாவேக்கா மேல ஒரு அமைச்சர் பதவிக்காகவோ இல்லாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கனவுக்காகவோ தன்னை ஒரு விலை கொடுத்துட்டாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் மேலோங்குது. அந்த வகையில் நம் காலத்தின் மாபெரும் வீழ்ச்சி திருமாவளவன். ஆட்சி மாறி இருக்கிறது. திமுக பதிலாக தாவேக்கா வந்திருக்கிறது. மு.க. ஸ்டாலினுக்கு பதிலாக விஜய் அமர்ந்திருக்கிறார். இதுதான் செக்ரட்டரியேட்டில் ஏற்பட்டிருக்க மாற்றமே தவிர வேறு எந்த விதமான மாற்றங்களும் நாம பார்க்குற சமூகத்தில் நடந்தா தெரியல. போதைப்பொருள் எங்கே கிடைக்குது நான் தேடுறேன், இந்த இடத்துல கிடைக்கலாம், இந்த இடத்துல நான் வாங்கிக்கிறேன்றப்போ எங்கேயோ எனக்கு கிடைச்சிட்டே தானே இருக்கு. போதைப்பொருள் நுகர்வு திமுக ஆட்சியில் எனக்கு ஏற்பட்டதா இருக்கலாம். ஆனா இன்றளவும் போதைப்பொருள் கையில கிடைச்சிட்டு இருக்கிறது தமிழக காவல்துறை அதை சரியா கட்டுப்படுத்தலன்றதான பொருள். அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி திமுக பக்கம் குறை சொல்வீங்க? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான திரு அரவிந்த்குமார் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் சார். சார், இப்போ இன்றைய அரசியல் நிகழ்வுகள் அப்படின்ற போது பிரதானமா இந்த அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் தாவேக்காவுக்கு மாறுவது அப்படின்னு ஏற்கனவே ராஜினாமா பண்ணியிருந்த விஜயபாஸ்கர்கள் 2 பேருமே அறிவிச்சிட்டாங்க, நாளைக்கு தாவேக்கால சேர போறோம் அப்படிங்கிறதையும். அண்ட் மோரோவர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல ஆனந்தன் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள் அதிமுக வெளியேறாரு, அவரும் போய் சேர்றதாக தகவல். இந்த மாதிரி பண்றது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு ஒரு பக்கம் குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில் தாவேக்கா கட்சி தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது அவருடைய திருமண மண்டபம் இடிக்கப்பட்டது, அதனால் ஏற்பட்ட ஒரு கோபத்தினால திமுக அரசுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பித்தார். இருந்தாலும் அவர்கிட்ட அடிப்படையில் பெரிய ரசிக கட்டமைப்பு இருந்தது. அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு அந்த அவருடைய கோயம்பேட்டில் இருக்கிற திருமண மண்டபம் இடிக்கப்பட்டது மாதிரி அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. நம்ம தொடர்ச்சியாக இல்லை பேசி பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ தாவேக்கா உருவானதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மறைவு, ஜெயலலிதா மறைவுன்றப்போ ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கு. ரஜினி வர மறுத்துட்டாரு, அவரும் பின்வாங்கிட்டாரு. சீமானுக்கோ இல்லாட்டி மற்ற திமுக அதிமுக நீங்களான மற்ற அரசியல் கட்சியிலும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பெரிய சூழல் இல்லைன்றப்போ வெறும் வாய்ப்பா மட்டுமே இருந்திருக்கு. அப்ப நாமளும் களமாடலான்றது ஒரு புள்ளி இருக்கலாம் விஜய். இன்னொரு புள்ளி, அவர் தொடர்ச்சியா அவருடைய கடந்த 30 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில கடைசி 10-15 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவோ அதிமுகவோ யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவருடைய திரைப்பட வெளியீட்டு என்பது ஒரு சிக்கல் எதிர்கொண்டே வந்தார். குறிப்பாக அவருடைய தலைவா படம் வெளியீடு அவர் கையை கட்டி ஒரு வீடியோ போட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடி அவருக்கு தந்தது. குறிப்பாக அது யாரோட ஆட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். அதிமுக ஆட்சி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திக்க முயற்சி செய்தார், அது முடியல. அன்றிலிருந்தே ஒருவேளை அதிமுக மீது விஜய்க்கு உள்ளூர் ஒரு ரணம் இருந்திருக்கோ, அந்த ரணத்தை ஆற்றுவதற்கான காலம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவருக்கு அமையிலேயே என்னவோ தெரியல. அதனால அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. தேர்தல் நடக்குது, 108 இடங்கள் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் வருது. அதை தாண்டி ஆதரவும் கிடைச்சிட்ட பிறகும், சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கிடைச்ச பிறகும், இப்படி குறிப்பிட்ட ஒரு கட்சியிலிருந்து தொடர்ச்சியா ஒருத்தருக்கு சேர்ந்துட்டே இருக்காங்கன்னா வெறுமனே அவங்க சேருவாங்கன்றத அரசியல் பாலப்படம் படிச்சவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஒன்று அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் இருக்கணும், இல்ல நீங்க அவங்களுக்கு தேசம் கொடுக்கணும். இந்த கொடுக்கல் வாங்கல் இல்லாம இந்த மந்தையில் இருக்கக்கூடியவங்க இந்த மந்தைக்கு மாற வேண்டிய தேவையே இல்லை. அது அதிமுக போன்ற ஒரு பெரிய இயக்கத்திற்கு இது தேவையே இல்லை. இன்றளவும் ஒரு 40 லட்சம் எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய 3வது பெரிய கட்சியாக தான் இருக்கிறாங்க. அப்ப அது மீறி ஏன் நடக்குது அப்படின்னா, ஒருவேளை
அந்த அதிமுக மீது ஏற்பட்ட அன்றைய கோபம் விஜய்க்கு இன்னும் தனி இல்லையோ, அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படி ஒரு இயக்கம் இல்லாமே போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கோ அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு ஒரு தவறான சிந்தனையாவோ இல்லாட்டி தவறான புரிதலாவோ கூட இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்கின்றத நான் மறுக்க தயாரா இல்லை. ஓகே ஓகே. அப்போ நீங்க சொன்னது மாதிரிதான் விஜயகாந்துக்கு திமுகவுக்கு எதிர்க்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருந்த மாதிரி இவருக்கு அதிமுக எதிர்க்கணும்ன்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா அப்படிதான் தோணுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவருக்கு சட்டமன்றத்துல பெரும்பான்மை கிடைச்சிச்சு, அவர் இதுக்கப்புறம் ஆட்சி எப்படி நடத்தணும், கட்சி எப்படி நடத்தணுன்ற மாதிரி விஷயம் நோக்கி போகலாம். ஆனாலும் ஒவ்வொரு சனிக்கிழமை இன்றைய தினம் சிறப்பு விருந்தினர் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் தாவிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை எங்க நடக்குது? அப்படி என்ன இந்த 50 நாட்கள் அப்படின்னு பாலாறும் தேனர் ஓடக்கூடிய ஆட்சி என்ன நடந்துடுச்சு. இன்றைக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்குது, இன்றையும் சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்கு, இன்னைக்கும் போதை கலாச்சாரம் இருக்கு, ஆம்புலன்ஸ் கொள்ளிடாம ஆட்டோவில் பேரிகார்டு எடுத்துட்டு போறக்கூடிய காட்சியை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காதல் இளம் பசங்க 2 பேர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்துக்கிட்டு இருக்காங்க. அது சாதி இப்ப நடந்த ஆணவப்படுகொலைன்றது தெரியல. இது மாதிரி பல்வேறு திமுக ஆட்சியில் எத்தகைய விமர்சனம் வச்சாங்களோ அது எல்லாம் இப்ப நடக்கத்தானே செய்யுது. என்ன மாற்றம் நடந்துருச்சு? இந்த கோபம் வர்றதுக்கான காலகட்டம் ஜெயலலிதா அவர்களினுடைய பீரியட் அப்படின்னா, இப்பவும் கூட சில இடங்கள்ல பேசும்போது ஜெயலலிதா அவர்களுடைய பாசிட்டிவான ஒரு ஃபேஸையும் நோட்டிஃபை பண்றாருல விஜய். அது ஏன்? கலைஞரை பத்தி விஜயகாந்த் புகழாத மேடைன்னு ஏதாச்சும் இருக்கா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே விஜய் தலைவர் தான் மாதிரி அவர் சொல்லுவார். இன்னும் சொல்ல போனா அவரு தலைவர் என்ற வார்த்தையை அவரே பயன்படுத்தியிருக்காரு, கலைஞர் என்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு, பேரை குறிப்பிட்டு சொன்னதே கிடையாது. ஆனால் அதுக்கான தேவை வேறு, தனிப்பட்ட விருப்பம் வேறு. ஒருவேளை இன்றைய தினமும் அதிமுகவினருடைய வாக்குகள் மொத்தமா அரவணைக்கணுன்றப்போ அந்த பேரை பயன்படுத்துவது ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம். ஆனா இப்ப போறதுக்கான மெயின் ரீசன்ஸ், இங்க இருந்து போயிட்டு இருக்கிறவங்க சொல்ற ரீசன்றது திமுகவோடு சேரணும்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணாரு. அது அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அது எப்படி பரம எதிரியான திமுகவோட சேருவதுன்னு. அப்போ இந்த இடத்துல போறதற்கான காரணம்ன்றது திமுகவோட இணைவுன்ற பேச்சு தான். வெறுமனே தாவேக்காவுடைய இல்ல விஜயுடைய கோபம் மட்டுமேன்றதையும் நான் காரணமா சொல்ல விரும்பல. இந்த இடத்துல தொடர்ச்சியா 10 தோல்வி பழனிசாமின்ற விமர்சனத்துக்கெல்லாம் ஆளானாரு. அந்த விமர்சனங்களை நான் பொருட்படுத்தல. ஆனால் அதிமுகவினர் மீது வைக்கப்பட்ட சில விமர்சனங்கள் அதுவும் ஒன்று. அப்போ தொடர்ச்சியான தோல்விகள் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு செல்வாக்கு மிக்க தலைமை இல்லையோ, ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லையோ என்ற மாதிரியான எண்ணம் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியிலே, தொண்டர்கள் மத்தியிலே வந்திருக்க கூடும். அதே மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த தோல்வியிலிருந்து மீண்டெழுவதுதான் ஒரு இயக்கத்துடைய சவால். அதுக்கு அந்த கூட்டணியும் அந்த ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை மற்ற நிர்வாகிகளுக்கோ ஏற்பட்ட அந்த பேச்சுவார்த்தையில சரியான உடன்பாடுகள் எட்டப்படாமல் இருக்கலாம். இல்லாட்டி தலைமை பதவியை மாத்தின வேறு ஒரு பொதுச் செயலாளர் வரணுன்ற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு ஒரு மறுதளிச்சிருக்கலாம். அதனால ஏற்பட்ட ஒரு சிக்கல்களும் இருக்கக்கூடும். அதையும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா அந்த திமுகவோடு நம்ம கூட்டணி வைக்கலாம் அந்த பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க மறுத்தாலும், இந்த பக்கம் திமுக தலைமை அதை பத்தி பெருசா பேசாம இருந்தாலும் காதர் மொய்தீன் அதை உறுதிப்படுத்துறாரு இப்போ ரீசென்ட்லி. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறான முடிவு எடுத்தாரு அப்படின்னு. திமுக சேருவது சேரக்கூடாதுன்றது வந்துட்டு காலத்தின் கட்டாயம். ஏன்னா கலைஞர் இருக்கும்போதே, எம்ஜிஆர் இருக்கும்போதே, அப்போதைய ஒரிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் பிஜு பட்நாயக் தலைமையில இந்த 2 பேரும் சேரணுன்ற மாதிரி முயற்சி எடுக்கப்பட்டதும் நடந்துதான் இருக்கு. வரலாறு அதை பதிவு செஞ்சிருக்கு. அப்படின்றப்ப இன்னைக்கு தாவேக்கன்ற நியூ ஃபோர்ஸ் வருதுன்றப்போ 2 தாய் கழகங்கள் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? 2 பேருமே திராவிட இயக்க சித்தாந்தத்தில் தானே இருக்கு. 2 பேருக்குமே தோற்றுவாய் பேரறிஞர் அண்ணா மட்டும் தானே அப்படின்ற மாதிரியான எண்ணமும் இருந்திருக்கலாம். அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கா நடக்கலன்றதை இருதரப்பு அதிகாரப்பூர்வமா சொல்லாத வரைக்கும் அது ஒரு ஹேஷியம் தான். அப்படியே இருந்தாலும் 125 நம்பர்ஸ் வந்திருக்கும் ஒருவேளை அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா. அப்படின்னா இதுல என்ன ஆச்சரியம் இருக்க போது? தாவேக்கான்ற புது இளம் ரத்தத்துக்கு எதிராக நாங்க சேர்ந்திருக்கின்றப்போ அரசியல் என்னன்னா நடக்கலாம். இன்னைக்கு இது நடக்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தா இருந்தோம் அப்படின்றப்ப அதுவும் நடந்திருக்க கூடாது. நடந்தாலும் தவறு இல்லைன்றதான் என்னோட கருத்து. அது ஸ்டாலின் மறுக்காம இருக்கிறாரு, அது ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்தாலும் கூட அந்த பக்கம் RS பாரதியும் நாங்க பங்காளிங்க சேர்ந்தா என்ன தப்புன்னு கேட்கும் பொழுது அப்ப திமுக அதை இன்னும் மறுக்காம தானே இருக்கு. திமுக தலைமை பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் கூட அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் மீது தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய உட்கட்டமைப்பு, ஏன்னா பிரதான எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப அதுல நம்ம கூட யாரெல்லாம் நிக்கணும், யாருடைய வாக்குகள் நம்ம போய் கேட்க வேண்டியிருக்கோம், அப்ப மக்கள் மன்றத்தில் என்ன மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குன்ற அந்த தொலைநோக்கு சிந்தனை அவங்ககிட்ட இருக்கும். அதனால இத்தகைய ஒருவேளை இப்படி நடந்திருந்தா
இதை பொதுவெளியில் பேசுவது சரியில்லைன்றதுனால அதை புறந்தள்ளிட்டு போறாங்க தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து அடுத்து இன்னமும் சொல்றாங்க ஒரு 12 தொகுதிகள் அவரோட கவுண்ட்டுக்காக இன்னொரு 12 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு விஜய் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னும் கூட வட மாவட்டங்கள்ல இருக்கிற சில அதிமுக புள்ளிகளை உள்ளிழுப்பதற்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலி 12 வந்தோன்னு ஒரு இடைத்தேர்தல் நடத்தணும். இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. கிட்டத்தட்ட பாஜக செய்யற விஷயத்தை இங்க விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. தமிழக அரசியல்ல இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காருலாம் சொல்றாங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பார்வை மக்கள் மத்தியில கட்டமைக்கப்பட்டு இருக்கா? அது எதிர்கால அரசியல்ல எடுபடும். இந்த 12ன்ற நம்பரை 2 விதமா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்னு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு 1977 வெற்றி பெற்ற பிறகு சாரசாரியா திமுக பல பேர் வந்துட்டு அங்க போய் சேர்ந்த காட்சிகள்லாம் இருக்கு. அப்படின்றப்போ ஒரு யங் ஃபோர்ஸ் ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பாங்க. வயது அவருக்கு இருக்கு. அவர்கள் கட்சி இன்னும் பலமாக கொண்டு போக முடியுன்றப்போ அந்த அரசியல் என்பது சந்தர்ப்பவாதம் தான். அப்படின்றப்போ நிறைய பேர் சந்தர்ப்பவாதத்துக்காக போறவங்களும் இருக்கதான் செய்வாங்க. இது ஒரு சின்ன ஒரு அலை மாதிரி தான். உடனே அது நின்றும், இன்னும் கொஞ்ச நாள் நின்று வச்சிங்களேன். ஆனால் அந்த 12 நம்பர்ஸ்க்கு பின்னாடி இன்னொரு கணக்கு என்னன்னா, அவருக்கு ஏற்கனவே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கு. ஆனால் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சிலர் இந்த தேர்தல் சமயத்தில் தாக்கல் செய்த ஆவணங்கள்ல அந்த கல்வி சான்றிதழ்ல மோசடி செய்திருக்கிறாங்கன்ற ஒரு பெரிய பாயிண்ட்டை பாஜக, தமிழக பாஜக எடுத்திருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 9 அமைச்சர்கள், இப்ப இருக்கிற 35 பேர்ல ஒரு 9 பேர் வந்துட்டு போலியான தகவல்களை கொடுத்ததா, பொய்யான தகவல்களை கொடுத்ததா ஒரு கேஸை வந்துட்டு பிஜேபி போட போகும்போது, அப்ப 9ன்ற நம்பர் குறைஞ்சதுன்னா திருப்பி அவருக்கு அந்த பெரும்பான்மைக்கு சிக்கல் ஏற்படும். வெறுமனே இது அதிமுக மேல இருக்கிற கோபம், இல்ல அதிமுகவினருடைய சந்தர்ப்பவாதம் மட்டும் பார்க்காம இதுல இந்த ஒரு கணக்கும் பேசுறாங்க. ஒருவேளை பிஜேபி இந்த மாதிரி ஒரு சட்ட ரீதியான ஒரு நகர்வு நகர்த்தி அது ஒருவேளை பின்னடைவு ஏற்படுச்சுன்னா நமக்கு இன்னும் நம்பர்ஸ் வேணுன்றப்போ அப்போ அவரு இத்தகைய நம்ம ஆட்களை வந்து வரவேற்கிறாரு. ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லாட்டி இதெல்லாம் நாங்க கூப்பிடல அவங்கள வராங்கன்ற மாதிரி சொன்னாலும் கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு பைப்போலார திமுக அதிமுக இருந்த ஒரு விஷயத்த திமுக தாவேக்கான நம்ம பைப்போலாரா இருக்கட்டும், தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கவே கூடாதுன்ற மாதிரியான ஒரு அரசியல் நகர்வுடைய பார்வை தான் இது. கண்டிப்பா இது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. ஆனா இது மூலமா பாஜகவுக்கு ஒரு பெரிய கேட்டை விஜய் ஓபன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும்? இல்ல, பாஜகவுக்கு எந்த விதத்திலயும் இது கேட்டா மாறாது. ஏன்னா திமுக அதிமுக இருந்தப்போ பாஜகவுக்கு எந்த கேட்டை திறக்கல. திமுக தாவேக்கான்னு போகும்போதும் தாவேக்கா தங்களுடைய கட்சியை தான் பலப்படுத்திப்பாங்க. ஒருவேளை மத்திய அரசு கூட இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டு திமுக போல வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் முரண்டு பிடிக்காம தேவையான விஷயங்களை அவங்களை அனுசரிச்சுட்டு போகும்போது பாஜகவுக்கான வேலைகள் இப்போ மும்மொழி மும்மொழி கொள்கையில சில சமரசங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க தான் செய்யறோம். அப்படின்றப்போ பாஜகவுடைய கொள்கை நோக்கம் நிறைவேறும் போது அது தாவேகா மூலியமா நிறைவேறனா பாஜக மூலியமா நிறைவேறன்ற ஒரு எண்ணம் மத்திய தலைமைக்கு வரலாம். இருந்தாலும் அரசியல் விளையாட்டுல தமிழக பாஜக என்ற தேர்தல் அரசியல் வெற்றி பெற வேண்டிய தேவையும் இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சூழல் அதுக்கு கணிந்து இல்லை. இல்ல, நான் என்ன ஆங்கிள் அதை யோசிச்சேன்னா, இப்போ இருபெரும் திராவிட கட்சிகள்ல கண்டிப்பா ஒரு கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் விஜய் மூலமா பாசிபிளா இருக்குல்ல? அதுதான் சொல்றேன், பாஜகவுடைய கொள்கை எதிரி விமர்சனம் செய்தாலும் இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து மகாத்மாவின் பேரை மாற்றக்கூடாதுன்ட்டு இந்தியா முழுக்க காங்கிரஸ் போராட்டம் பண்ணாங்க, தமிழ்நாட்டிலையும் போராட்டம் பண்ணாங்க. ஆனா இன்று முதல் பாத்தீங்கன்னா 125 நாள் வேலையை பார்த்து விபிஜி ராம் அப்படின்ற பேர்ல அந்த திட்டம் அமலுக்கு வந்துருச்சு. இதே அருண்ராஜ் மாதிரியான அமைச்சர்கள்லாம் வந்துட்டு சட்டமன்றத்துல தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது ஏன் பேரை மாற்றணும், சமஸ்கிருத பேரோட ஏன் கொண்டு வரணும், மாநில நிதி பங்கிட்டும் குறைச்சிருக்கீங்களே அந்த மாதிரி கேள்வியில எழுப்பினாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் வாய்மூடி மௌனசாமியா இருக்கிறாங்க. அந்த திட்டம் தமிழ்நாட்டில் இப்ப செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ பாஜக மத்திய அரசுடைய வேலைகள் இங்க சுலுவா நடக்குதுன்றப்ப அவங்க வந்து பெரிய அளவுக்கு இது வந்துட்டு தாவேக்காவுக்கு ஒரு முட்டுக்கட்டை திமுகவுக்கு போட்டது போல ஒரு முட்டுக்கட்டை போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கவர்னர் ரவி இருக்கும்போது சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம், இப்ப அர்லேக்கர் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். அதனால பாஜக ஒரு இணக்கமான விஷயம் தான் இருக்கு. இவர்கள் தான் கொள்கை எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு மத்திய அரசுக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுத்துட்டு இருக்காரோ அப்படின்ற விமர்சனம் தாவேக்கா மேல உண்டு. ஆமா, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் மூலமா உதயநிதி சொன்னது போல பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா சொல்ற கனெக்ஷன் திமுக வந்து சில விஷயங்கள்ல மத்திய அரசுக்கு இணக்கமா கையெழுத்து போட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. அப்ப திமுகவும் பாஜகவும் கூட்டணின்றது இந்த இந்த கள்ள உறவு கள்ள கூட்டணின்னு அரசியல் பேசுறதுலாம் அது ஒரு சுவாரஸ்யத்துக்காக இருக்குமே தவிர அதெல்லாம் நடைமுறையில சாத்தியமாகாது. அதனால இந்த விஷயத்துல உதயநிதி வைத்த குற்றச்சாட்டுல வந்துட்டு பெரிய அளவுக்கு இருக்க போதில்லை. ஆனால் தாவேகா மத்திய அரசு கூட அதிமுகவுடைய நிலைப்பாடு போல மத்திய அரசு கூட இணக்கமாக இருக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, இங்க திமுக வச்சு இன்னொரு விஷயம், டெல்லி பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க திமுக எம்பிக்கள் இருக்கிறாங்க,
இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற எம்பிக்கள் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்கிறாங்கன்ற போது அவங்களோட ஆதரவை பாஜக பெறுவதற்கு முயற்சி செய்கிறது. அதனால திமுக கூட ஒரு மாதிரியான ஒரு நட்புறவோடு போக அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரியான செய்திகள் வருது. இது பாசிபிள். ஏற்கனவே 1999 வாஜ்பாய் காலகட்டத்தில் திமுக பாஜக கூட்டணிலாம் இருக்கதா செஞ்சிருக்கு. அரசியலை பொறுத்தவரைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதா உண்மை. கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு எந்த ஒரு எல்லைக்கும் போவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் செய்வாங்க. ஏன் கட்சியை துவக்கிறாங்க? ஆட்சி பிடிக்கணுன்றது தானே. ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இதில் இருக்கின்றப்போ எல்லாருமே அதை வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்பாங்க. ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய இந்த 40 எம்எல்ஏ காங்கிரஸுடைய எம்பிக்கெல்லாம் விட்டுட்டா கூட திமுக ஆதரவு எம்பிக்கள் கண்டிப்பா தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களை எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. இப்போ இந்த மாத இறுதியில் திருப்பி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தில் ஆரம்பிக்கும் போது அதிலே தெரிஞ்சிடும். ஒருவேளை அந்த இடத்துல மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சில சட்டங்களுக்கு மசோதாக்களுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருந்து அப்ப திமுக அத்தகைய நிலைப்பாட்டை எடுத்தால் நீங்க சொல்வது போல பாஜக திமுக நெருங்கி எடுத்து சொல்லலாம். தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை திமுக தொடர்ந்து எதிர்த்தால் அந்த இடத்துல அரசியல் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். திருமாவளவன் அவர்களினுடைய சமீபத்திய பேச்சுகள் இந்த மாதிரி நம்ம குறிவைக்கப்படுகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. நம்மளை புறந்தல்ல பாக்குறாங்க, ஆனா நம்ம தான் வந்து நம்ம தமிழக அரசியலோட ஒரு மையம்ன்றாரு. திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சு எதைத்தான் காட்டுது? அவருக்குள்ள என்ன ஓட்டம் எப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன்? நம் காலத்தின் மாபெரும் வீழ்ச்சியா நான் திருமாவளவன் அவர்களிடையே பார்க்கிறேன். அவருடைய அரசியல் வெற்றி தோல்விகளை வந்துட்டு ரொம்பவே தனிப்பட்ட முறையில் பல்வேறு ஊடகவியலாளர்கள் பார்த்துருக்காங்க. ஏன்னா மிகச்சிறந்த ஒரு கொள்கைவாதியாகவும் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டில் ஒரு பற்றுறுதியோடும் இருந்த ஒரு அரசியல் ஆளுமையாக பலராலும் கட்சி மாறுபாடுகளை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருடைய திருமாவளவன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆதரவு தருவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு நாள்பட திமுக அதிமுக கூட்டணின்ற மாதிரியான விஷயங்களை எடுத்து பேசுவதோ, காட்டுமன்னார் கோவிலில் ஏன் நான் வந்துட்டு வாபஸ் பெற்றுன்ற மாதிரியான விஷயங்களை பேசுவதோ அவருடைய உயரத்திற்கு அழகில்லை. அது ஒரு மாபெரும் வீழ்ச்சி அவர் சந்திச்சிட்டாரோ, அந்த 2 ஒரு அமைச்சர் பதவிக்காகவோ இல்லாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கனவுக்காகவோ தன்னை வந்துட்டு ஒரு விலை கொடுத்துட்டாரோ அப்படின்ற ஒரு வருத்தம் மேலோங்குது. நிஜமாலுமே கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இது மாதிரி மாறி வந்திருக்கிறதுல நான் பார்த்துருக்கோம். அவங்க அதிமுக கூட கூட்டணி இருந்திருக்காங்க, திமுக கூட கூட்டணி இருந்திருக்காங்க. அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகளும் இருந்திருக்காங்க. அதை தாண்டி ஒரு கொள்கைவாதின்ற ஒரு எண்ணத்தில் இருந்த ஒரு நபர் இப்படி முன்னுக்கு பின்னா பேசுறாரு, அவருடைய பேச்சுக்களே அவருக்கு விமர்சனத்துக்கு ஆளாகுது அப்படின்ற ஒரு கவலை எனக்கு உண்டு. அந்த வகையில் நம் காலத்தின் மாபெரும் வீழ்ச்சி திருமாவளவன். ஆனா அவர் அவருக்குள்ள ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியலன்ற ஒரு எண்ணம் தான் அதனுடைய வெளிப்பாடுதான் இதுன்னு நான் பாக்குறேன். இப்போ அவரை சோஃபா மாடல்னு சொல்றது, விலை போயிட்டாருன்னு சொல்றது, இதை அவரு ஏத்துக்க மறுக்கிறாரு. இப்போ திமுக கூட்டணியில இருந்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரான வார்த்தைகளை சொல்ல முடியாத சிச்சுவேஷன் இருந்து கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தாங்க. இப்பவும் கூட எப்படி பேசாம இருக்கிறதுன்ற அந்த எண்ணத்தினாலதான் பேசுறாரோ என்னவோ. அந்த பக்கம் திமுக பக்கம் விமர்சிக்கிறாங்களா, அப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல. அதுதான் நான் சொல்றேன்னு. ஒருவேளை பழைய திருமாவளவனாக இருந்தால் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லியிருக்க கூடும். இப்போ உதயநிதி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சோஃபா மாடல் அரசுன்றதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் கண்டிப்பாக தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய மாண்பை ஒரு மாற்று குறைவாகவே திருமாவளவன் அடைஞ்சிட்டாரு. அதனால தான் அவர் இவ்வளோ இத்தகைய தடுமாற்றங்கள் எதிர்கொள்கிறார் என்று என்னுடைய கருத்து. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஒரு 40 நாட்களுக்கு மேலான இந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக திமுக ஆட்சியின் மீது வைக்கப்பட்ட எந்த விமர்சனங்களும் இந்த ஆட்சியில் அதுக்கு பதிலே இல்லை. அதே ஒரு மின்வெட்டு பற்றி இன்னும் சொல்ல போனால் கடந்த திமுக ஆட்சியில் நம்ம பெரிய மின்வெட்டுகள்லாம் எதிர்கொள்ளலை. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளாக மின்வெட்டு எதிர்கொள்கிறோம். சட்டம் ஒழுங்கு சிக்கல் எப்போதும் போல் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு அந்த இளைஞர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் தொடர்ச்சியாக தான் இருக்குது. அதே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின ஆட்சியில் இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபான்றது வைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. 10 ரூபா கூடுதலாக தான் ஆகுது. அது நியாயமும் கற்பிக்கிறாங்க. அப்போ ஏன் முன்னாடி நீங்கள் வந்துட்டு அந்த விமர்சனத்தை வச்சிங்கன்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஆட்சி மாறி இருக்கிறது. திமுகவுக்கு பதிலாக தாவேகா வந்திருக்கிறது. மு.க. ஸ்டாலினுக்கு பதிலாக விஜய் அமர்ந்திருக்கிறார். இதுதான் செக்ரட்டரியேட்டில் ஏற்பட்டிருக்க மாற்றமே தவிர வேறு எந்த விதமான மாற்றங்களும் நாம பார்க்குற சமூகத்தில் நடந்தா தெரியல. அவங்க ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு, லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் பள்ளிகள் விவகாரத்தில் வந்துட்டு லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்றதுக்கு யாருமே ஆதாரம் இது இருக்குன்னு தரவே இல்லை. அதே நந்தகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பு நந்தகுமார் சொல்றாரு. ஆனா அவர் வந்துட்டு இவங்க தான் லஞ்சம் கேட்டாங்கன்ற மாதிரி அந்த தகவலை சேர்த்து சொல்லலாம். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இன்னைக்கு ஏவாவில் வீட்டில் முன்னாள் அமைச்சர் ஏவாவில் வீட்டில் ரெய்டு போகிற மாதிரி அங்கேயும் ரெய்டு போகலாம்.
யாரோ ஒரு இளைஞன் சொன்னாரு வெறும் 7 லட்சத்தை நான் கொடுத்தேன்னு சிவசங்கர் கிட்ட சொன்ன மாதிரி சிவசங்கர் 7 லட்சத்துக்காக தான் கை நீட்டினாரான்றது மாதிரிலாம் யாராச்சும் சொன்னாங்கன்னா சிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெரிய அளவுக்கு இந்த ஆட்சியில மாற்றம் ஏற்படல. ஆனா ஊழல் லஞ்சம்ன்ற விஷயத்த தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. அதுவும் ஒரு வகையான இன்ஸ்டா இன்ஃபுளுன்சிங்கா இல்ல நிஜத்திலேயே அப்படிதான் நடக்குதான்றத போதான் தெரியும். 50 நாட்கள்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. இன்னும் சொல்ல போனா ஜூன் 12ஆம் தேதி திறந்திருக்க வேண்டிய அந்த மேட்டூர் டேம் திறக்கப்படல. குறுவை சாகுபடி முற்றிலுமா போயிட்டு இருக்கு. அது போன்ற பெரிய விஷயங்கள் குறித்து சட்டசபையில பேச்சுவார்த்தை நடக்க மாட்டேங்குது. அது தொடர்பான விஷயங்களை முதலமைச்சர் அறிக்கை விட மாட்டேங்கிறாரு. திமுக மேல விமர்சனம் வந்தது. ஆனால் 5 ஆண்டுகள் தொடர்ச்சியா ஜூன் 12க்கு மேட்டூர் டேம் திறக்கப்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி நடந்திருக்கு. இந்த மாதிரி குறுவை சாகுபடி என்ன ஆகும்? தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப என்ன பண்ண போறாங்க விவசாயிகள்? அடிப்படையான பெரிய கேள்விகள்லாம் இருக்கு. மின்வெட்டு பிரச்சனையும் இந்த விவசாயமும் பெரிய சிக்கலை இந்த 50 ஆண்டுகள் இந்த 50 நாட்கள் எதிர்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு தாவேகா தரப்பு பெரிய பதில்கள் இல்லைன்றதான் கசப்பான உண்மை. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், மின்வெட்டு பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் கடந்த காலங்களினுடைய நீட்சிகள் இருக்கு, சில தாக்கங்கள் இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரோம் அப்படிங்கறது அமைச்சர்களினுடைய வார்த்தைகளா இருக்குல்ல, அது அக்செப்டபிள் ஒன்னா பாக்குறீங்களா? அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி பாடம் எடுத்த வாத்தியார் சரியில்லை, அதனால இந்த பிள்ளைக்கு ஃபெயில் ஆகிறான்னு ஒரு வாத்தியார் சொன்னார்னா அந்த வாத்தியார் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு ஃபிட் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க வகுப்புக்கு வந்துட்டீங்க, இந்த பிள்ளைகளை இந்த ஆண்டு தேர்ச்சி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்போ நீங்க சிரத்தை எடுத்து பாடம் சொல்லி கொடுக்கணும், புது சிறப்பு வகுப்புகள் வச்சு வைக்கணும். அதுதான் நம்ம முறை. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசை காரணம் காமிச்சிட்டே இருக்கிறது எந்த விதத்துல சரி? அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு ஆட்சி விட்டு போய் திமுக அரசு வரும்போது அதுல இருந்த கடன் அளவு பிரம்மாண்டமா பேசுறாங்க. வளர்ச்சியும் மாற்றி காமிச்சிருக்காங்கல்ல, இரட்டை இலக்கத்துல பொருளாதார நம்பர்ஸ் வந்தது. அப்ப நீங்க ஏதாச்சும் மாற்றி காமிச்சீங்கன்னா உங்களை பத்தி பேசுவாங்க. இப்போது வரை அப்படி மாற்றங்கள் எதுவும் நடக்கல. முந்தைய திமுக அரசை குறை சொல்றது எந்த இடத்துல ஏற்புடையதல்ல. இல்ல இப்ப இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல போதைப் பொருள் பயன்பாடு மிக முக்கிய காரணமாக இருக்கு. இப்ப அதை ஒழிக்கிற ப்ராசஸ் தான் நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அப்படின்ற போது அந்த பழக்கங்கள்ல இருந்து லாஸ்ட் 5 வருஷத்துல ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை உடனடியா நிறுத்த முடியாது. டக்குன்னு ஒரு பைப்ல இருந்து வர தண்ணியை நிறுத்துற மாதிரி முடியாதுல்ல. இப்ப அதனோட நீட்சி தான் இந்த இத்தனை குற்ற சம்பவங்களுக்கு காரணம் சொல்றேன். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யார் கடமை? காவல்துறை இருக்குல்ல. ஒரு பழக்கத்தின் அடிமை ஆயிட்டேன். அப்ப எனக்கு போதைப் பொருள் எங்கே கிடைக்குது நான் தேடுறேன். இந்த இடத்துல கிடைக்கலாம், இந்த இடத்துல நான் வாங்கிக்கிறேன்றப்போ எங்கேயோ எனக்கு கிடைச்சிட்டே தானே இருக்கு. அப்போ போதைப் பொருள் நுகர்வு திமுக ஆட்சியில் எனக்கு ஏற்பட்டதா இருக்கலாம். ஆனா இன்றளவும் போதைப் பொருள் கையில கிடைச்சிட்டு இருக்கிறது தமிழக காவல்துறை அதை சரியா கட்டுப்படுத்தலைன்றதான பொருள். அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி திமுக பக்கம் குறை சொல்வீங்க? தாவேகா என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றதான கேள்வி. இல்ல அப்படியாப்பட்ட நடவடிக்கைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா முழு வீச்சுல நடத்தணும் அப்படிங்கறதுதான் இப்போ IAS IPS ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம் சொல்றேன். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கஞ்சா எங்கேயுமே கிடைக்கல, போதைப் பொருள் எங்கேயுமே கிடைக்கலன்ற ஒரு சூழல் உருவாச்சுன்னா அந்த விஷயம் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா பொருள் கொள்ளப்படும். ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் தேர்தல் வரும், இப்ப தாவேகா ஆட்சி போயிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது ஒரு புலம்பலாக சில பேர் பாக்குறாங்க. நீங்க அப்படி பார்க்கறீங்களா? இல்ல, கட்சியினர் அடிமட்ட தொண்டர்கிட்ட எப்போதும் ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். தோத்துட்டோம், ஆட்சியில் இறங்கிட்டோம், ஆனாலும் அந்த கிளைக்கிழங்கு வரைக்கும் கட்சி செயல்பாட்டில் இருந்தால் தான் உயிர்ப்போட இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பூஸ்டா சொல்லக்கூடிய மாதிரியான சொற்களாக தான் இதை பார்க்கறேனே தவிர எந்த விதத்திலையும் தற்போது தேர்தல் வராது. அதுக்கு திமுக விரும்பாது. ஓகே, ஃபைனலி ஒரு விஷயம், காங்கிரஸ்ல தலைமை மாற்றம், இதற்கப்புறம் காங்கிரசினுடைய இதுவரைக்குமான நகர்வு எப்படி இருந்திருக்கு, இதுக்கப்புறம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் 1967க்கு பிறகு ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்துப்பாங்க. திமுக ஆதரவு நிலைப்பாடு, அதிமுக ஆதரவு நிலைப்பாடு, அதற்கேற்ற மாதிரி தான் மாநில தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சொல்லப்படுறதுக்கு திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கான ஒரு மாநில தலைவர் இருந்தார். இப்போ வந்திருக்கிறவர் தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் சேரன்ற மாதிரி குரல் கொடுத்தவர். அப்படின்னா இந்த மாநில தலைவர் தாவேகாவுக்கு இணக்கமான ஒரு தலைவர். அங்க தலைவர்கள் தான் மாறி இருக்காங்களே தவிர காங்கிரஸ் எப்போதும் ஏதேனும் ஒரு பிராந்திய கட்சியை சார்ந்துதான் இயங்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த மாற்றம் எந்த விதத்திலையும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பேசு பொருளா இருக்காது. திமுகக்குள்ள ஒரு மறுசீரமைப்பு அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமா இருக்கு. அதாவது ஜென்சி பட்டறைகள்லாம் நடத்துறாங்க. பட் அது கொஞ்சம் காமெடியா இருக்கு. உங்களுக்கான ஒரு ஓன் விஷயங்களை முயற்சிகளை எடுங்க, ஏன் இப்போ இன்னொரு கட்சியை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி அது இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. திமுகவோட சீரமைப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 விஷயமா பார்க்கலாம். எதிராளி எந்த ஆயத்தை எடுக்கிறாரோ அந்த ஆயத்தோட தான் சண்டை போடணுன்றப்போ இதுவரைக்கும் ஒரு பாரம்பரியமான முறையில் திமுக அரசியல் செஞ்சுட்டு வந்தாங்க, தோல்வியை தழுவிருக்காங்க. இப்போ நீங்க இந்த இன்ஸ்டா யுகத்தில் வாழ்றீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சண்டை செய்யணுமா, அதுக்கே நான் நபர்களை தயார் செய்யறோன்றது ஒரு தலைமை நினைக்கிறதுன்றது தவறு கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மறுசீரமைப்புக்கு குழு ஒரு 11 பேர் கொண்ட குழு நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல ஒருத்தர் கூட முன்னாள் அதிமுகவினரோ அதிமுக சேர்ந்தவர்களோ இல்லை.
அதுல நுணுக்கமான விஷயமா நம்ம பார்க்கறது தான். அப்படின்னா முழுக்க முழுக்க பாரம்பரியமான திமுகவினர் யாரோ அவர்கள் வசம் திமுக பார்வை திரும்பி இருக்கு. மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களை எங்க வைக்கணும், உண்மையான தொண்டர்களுக்கு என்ன மதிப்பளிக்கணும் என்ற பாதையை நோக்கி திமுக திரும்பி இருக்குன்ற வகையில இது ஒரு சரியான மறுசீரமைப்பா தான் நான் பாக்குறேன். திமுகவினுடைய இந்த முயற்சிகள் ஆனா கை கொடுக்குமா? இப்போ என்ன இருந்தாலும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு புதுமையான இதுவரைக்கும் இருந்தவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்தது. கரெக்டா புதுசா வந்து விஜய் வந்தாரு, அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களே இவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு எப்படி நம்ப முடியும்? எல்லா முயற்சிகளும் வெற்றியில தான் முடியும்னு அவசியம் கிடையாது. முயற்சி எடுத்துதான் ஆகணும். வெற்றியோ தோல்வியோ முயற்சி எடுத்தாகணும். ஒரு அரசியல் இயக்கம் உயிர்ப்போடு இருக்கணும்னா அவங்க களமாடணும். அவங்க தேர்தல் அரசியல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு களமாடணும். அது எந்த வகையில இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சமூக வலைதளங்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால அவர் களமாட வராங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லைன்றது அவங்க கையில இருக்கு. அதுக்காக அந்த முயற்சியை தவறு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படிங்கிறதுங்க சார். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.